சுந்தரர் இறைவனை தோழனாக கண்டு வழிபட்டவர். இறைவனை தோழனாக கொண்டு அதை வழிபாடு பண்ணினா இறைவனும் தோழன் மாதிரியே வரா அப்படின்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய விஷயம். எண்ணி எண்ணி அனுபவிக்க வேண்டிய ஒரு சிவபக்தி. சுந்தரர் கேட்குறத பாருங்கள், தேவர்கள் எல்லாம் அமுதம் கடையிறதுக்கு போகும்போது யாருமே சிவனை கூப்பிடல. கடைஞ்சி அது ஆழகால விஷம் வந்தோடனே அதை தாங்க முடியாமல் எல்லாரும் சிவன்கிட்ட வரான். அப்படி குறை செய்த பொழுதும் குற்றம் செய்த பொழுதும் வானவர்கள் வேண்டி விரும்பி அவரை பக்தியாக கூப்பிடுற பொழுது ஆழகாலத்தை விஷத்தை குடிக்கிற அவருக்கு ஒரு வருத்தம் பாருங்கள் சிவன்கிட்ட. நீ தேவர்கள்லாம் நன்னா இருக்கணும்னு விஷம் குடித்த அழகா 3 மலை, அந்த மலைகள் அங்கங்கே போகும் அசுரர்கள், அப்படி அப்படியே உட்காரும். அந்த மலைகள் பறந்து அப்படியே உட்காந்துக்கும். அதனால் சில தொந்தரவுகள் இருந்தது. தேவாசுர யுத்தத்தினால அந்த 3 பேரையும் ஒரே நேரத்தில் ஒரே அம்பால் அடித்து வீழ்த்தினேன். அது ரொம்ப சிரமமான காரியம். அந்த மாதிரி எதிரியாக இருக்கிறவனுக்கு போய் அனுக்கிரகம் பண்ணி அவனுக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்கேன். அந்த 3 பேரும் அழியலை. வாயிற்காவலனாகவும் குடமுழக்கு வாசிப்பவராகவும் பின்னாடி அந்த அசுரர்கள் இருக்கார். திருவதிகையில் நடந்தது இந்த சம்ஹாரம். முப்புறம் எரித்த பிரான்னு பேர். இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் பாருங்கள், யமன் அப்படிங்கிறவர் அறத்தின் வழியாக நடப்பவர். யமனுக்கு பேர் தர்மராஜான்னு பேர். ஒரு நிமிஷம் முன்னாடி வாழ்ந்தாலும் வரமாட்டார், ஒரு நிமிஷம் பின்னாடி நான் வரேன் அப்படின்னு சொன்னாலும் விட மாட்டார். அவர் அந்த உரிய காலம், கலையதி இது காலம், கணக்குன்னு அர்த்தம். கலையதினா கணக்கு பண்ணுறவான்னு அர்த்தம். அவன் சரியான நேரத்துக்கு அழிச்சுன்னு போகக்கூடிய மிகப்பெரிய தர்மசாலி. அறத்தை விட்டு சிறிதேனும் வழுவாதவர் தர்மராஜா. யமன் அவனுடைய மிக உயர்ந்த குணம். அவர் 16 வயசில் ஒரு அந்தன சிறுவன், அவனுக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சு. அப்படி முடிஞ்சு போனதை அவர் உயிரை பிடிக்க வர்றார். அது அவருக்கு இட்ட பணி. அந்த மார்க்கண்டேயனுக்காக சட்டத்தை செய்ய வந்த யமனை காலால் உதைச்ச. அப்படிலாம் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கேன், எனக்கு மாத்திரம் உனக்கு செய்யறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இதோ வரேங்கிற, இதோ போகிறேங்கிற அப்படின்னு ஒரு மன ஆதங்கம் சொல்கிறார் பாருங்க. யான் மிகை உனக்கு என்று ஆனால் என் செய்வீர் போதாதென்றார் அப்படின்னு ஒரு வருத்தத்தோட சிவபெருமான. அதுக்கெல்லாம் உனக்கு நேரம் இருக்கும், இதுக்கொண்டே நேரம் இருக்காதா? அப்படிலாம் உனக்கு காரியம் இருக்கும், என்னுடைய காரியத்தை ஒன்றே நீ பார்க்க மாட்டியா? அப்படின்னு ஒரு கோபத்தில் உரிமையோடு பேசுகிற அந்த அழகான பாடலை நாம் பாடி மகிழ்வோமாக.